இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித எலெயுத்தேரியுஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையுடைய வரலாற்றுல 6வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார். பிறந்தது இத்தாலி தேசத்துல. இவரை பற்றின வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு ரொம்ப குறைவாக கிடைத்தாலும் இவர் ஒரு துறவற வாழ்வை தேர்ந்தெடுத்து அதுல குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். துறவற வாழ்க்கையில கடுமையான தவ முயற்சிகளை இவர் மேற்கொண்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அனுபவமிக்கவர்களே, வாழ்நாளில பல முறை சாத்தானுடைய சோதனைகளை இவர் வென்றெடுப்பதற்காக கடும் தவ முயற்சிகளை மேற்கொண்டார். தொடர் ஜபத்தில் ஈடுபட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையில பல நேரங்களில் சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து விடுபடுவதற்காக கடுமையான ஜப முயற்சிகளில் இவர் ஈடுபட்டார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டிருந்த இந்த புனித எலியுத்தேரியுஸ் என்பவர் வாழ்நாள் முழுவதும் இறை வேண்டலில் ஈடுபட்டு நம்முடைய இறை வேண்டலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இவர் திகழ்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் சோதனைகள் வருகிற நேரத்துல, சாத்தானினுடைய தீய எண்ணங்கள் நம்முடைய மனதில் வருகிற நேரத்துல ஜபத்தின் வல்லமையால் அவற்றை முறியடிக்க இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் வயல் வழியே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட பரிசேயர்கள் சிலர் இயேசுவிடத்துல, இது எப்படி முறை? உங்களுடைய சீடர்கள் ஓய்வு நாளினுடைய திருச்சட்டத்தை மீறுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்களை எடுத்து உண்டார், தன்னுடைய சகோதரர்களுக்கும் கொடுத்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா அப்படின்னு சொல்லி, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு உட்பட்டதே அப்படி என்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, மேம்போக்காக பார்க்கிற நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை மீறுவதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் ஆழமான ஒரு உண்மையை இன்றைக்கு நமக்கு அவர் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். 2015 சென்னையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம அனைவருமே உணர்வோம். பல தன்னார்வ தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்ததையும் நம்ம செய்தித்தாட்களில் வாசித்து இருக்கிறோம். நான் சொல்ல போகிற இந்த செய்தி பல டிவி சேனல்களிலும் பல செய்தி சேனல்களிலும் ஒளிபரப்பப்பட்ட ஒரு செய்தி. அதாவது ஊரப்பாக்கம் என்கிற ஒரு பகுதியில வெள்ளக்காடாக இருந்த அந்த ஒரு பகுதியில சித்ரா மோகன் என்கிற தம்பதியினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு தற்செயலாக சென்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர் முகமது யூனுஸ் என்று சொல்லப்படுகிறவர் அங்கு யாரும் இல்லை என்றுதான் நினைத்து செல்கிறார். ஆனால் அங்கே சென்ற நேரத்துல நிறைமாத கர்ப்பிணியான ஒரு பெண்ணும் அவருடைய கணவரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, கழுத்தளவு வெள்ளம் இருந்த அந்த ஒரு பகுதியை கடந்து சில மீனவ நண்பர்களோடு அந்த சித்ரா என்கிற நிறைமாத கர்ப்பிணியையும் அவருடைய கணவரையும் காப்பாற்றி அவர்கள் மருத்துவமனையில சேர்க்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, மருத்துவமனையில சேர்த்த 2-3 நாட்களில் சித்ராவுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறது. ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இந்த இஸ்லாமிய இளைஞர் தன்னை காப்பாற்றியதை நினைவு கூறும் வண்ணமாக, மனித நேயம் இந்த உலகத்துல இன்னும் இருக்கிறது என்பதை நினைவு கூறும் வண்ணமாக தன்னுடைய மகளுக்கு யூனுஸ் என்கிற பெயரை இட்டார், சித்ரா என்கிற அந்த பெண்மணி. இந்த செய்தியை நீங்க வெரிஃபை பண்ணி கூட பார்த்துக்கலாம். அன்புமிக்கவர்களே, இதை நான் சொல்வதற்கான காரணம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடத்தை தான் நமக்கு சொல்லித் தருகிறார். சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சட்டங்களையும் தாண்டி இறைமையும் மன்னிப்பும் இரக்கமுமே தலை சிறந்தது என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, மனிதர்களாக வாழ்வதற்கு சட்டங்கள், மரபுகள், சம்பிரதாயங்கள் இவை அனைத்தும் தேவைத்தான். ஆனால் அதையும் தாண்டிய மனித நேயம், அதையும் தாண்டிய இரக்கம், அதையும் தாண்டிய அன்பு நம்மிடத்துல இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இதயத்தில் இயேசுவை ஏந்தியவர்களாய் நீதியையும் இரக்கத்தையும் நம்முடைய அணிகலன்களாய் கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாய் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.